சுப விரயம் வீட்டில் உண்டு. சுப விரயம், அசுபர் உள்ளே உட்காந்துருக்காரு, சுபர் பார்க்காரு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? சுப விரய செலவு உண்டு என்பது உண்மை. ஸோ இந்த சுப விரய செலவு, சொந்த வீடு கட்ட போகிறீங்களா, கல்யாணம் முடிக்க போகிறீங்களா, அண்ணனுக்கு கல்யாணம் முடிக்க போகிறீங்களா, யார் கல்யாணம் முடிக்க போகிறீங்கிறத உங்கள் சுய ஜாதகம் முன்னிருந்து நடத்தும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி குருபகவானுடைய அற்புதமான அருளை நீங்கள் பெற்று நீங்கள் உறுதியாக மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க. மேசராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள். மாற்றமும் ஏற்றமும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற முன்னேற்றமாக இருக்கும். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க முருகப்பெருமானை கைப்பற்றிக் கொள்வது ஒரு என்ன சொன்னால், நம்மளுடைய கர்ணன் எப்படி கவச குண்டத்தை கைக்குள்ள வச்சுருந்தாரோ அதே மாதிரி தான் உங்களுக்கு முருகன் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார். நீங்கள் எந்த முருகனை கும்பிட்டாலும் சரி, முருகன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு முத்தி கிடச்சிரும். ஓகேவா? முருகனை வழிபாடு செய்யுங்க, சிவன் வழிபாடு செய்யுங்க, சீக்கிரமாக முன்னேறுவீங்க, வெற்றி பெறுவீங்க. வாழ்க நலமுடன்.